நீங்கள் உங்கள் சாங்கில் யூஸ் பண்ணுற ரீவர்பை பொறுத்து தான் உங்கள் சாங்கோட ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்டேஜிங் எல்லாமே டிசைட் ஆகும். என்ன ரீவர்ப் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ரீவர்ப் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து உங்கள் சாங்கோட ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட்லி டிஃபர் ஆகும். அது என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீவர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். இமேஜின் ஒரு ரூம் இருக்குது, ஒரு 10 மீட்டர் ரூம். ஒரு எண்டில் நீங்கள் இருக்கீங்க, இன்னொரு எண்டில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை அவரோட நேம் சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க. அப்போ பேசிக்காக என்ன ஆகும்னா உங்கள் லங்ஸில் இருக்க ஏர் எக்ஸைல் ஆகும்பொழுது நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வோக்கல் கார்டு வைப்ரேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சவுண்டில் ஒரு 20% டைரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் ரீச் ஆகும், எங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல். இதுக்கு பேர் ட்ரை சவுண்ட் ஆர் டைரக்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ரிமைனிங் ஒரு 80% ஆஃப் சவுண்ட் லெஃப்ட் வால், ரைட் வால், சீலிங், ஃப்ளோர் இதில் எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கேட்கும். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு பேர் தான் ரீவர்ப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக மிக்சிங்கில் வந்து வி ஹவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீவர்ப். பிளேட் ரீவர்ப், ரூம் ரீவர்ப், ஆல் ரீவர்ப், கன்வல்யூஷன் ரீவர்ப், ஸ்ப்ரிங் ரீவர்ப், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரீவர்ப் இருக்குது. ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் ரீவர்பும் நம்ம சாங்கோட ப்ரெசன்டேஷனை எப்படி மாற்றணும் ஒரு லாஜிக் செஷனை எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பிஃபோர் கோயிங் இன் டு தட், for more guidance in recording, sound mixing and music production, do follow RM School of Sound and Music. And இது எல்லாமே நீங்கள் ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும், ஆஃப்லைனோ இல்லை ஆன்லைன்லையோ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஜாயின் ஆரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். வில் சென்ட் யூ த டீடைல்ஸ். ஸோ இந்த ரீவர்ப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் டேக்கன் ஒன் செஷன். ஸோ இதில் நான் இந்த ஸ்னாருக்கு வந்து ரீவர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளேட் ரீவர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேம் ஸ்னாருக்கு ஹால் ரீவர்ப் யூஸ் பண்ணால் என்ன கேரக்டர் மாறுது அண்ட் பிளேட் ரீவர்ப் யூஸ் பண்ணால் என்ன கேரக்டர் மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் பிளேட் ரீவர்ப் and the same snare with the hall reverb. ஹால் ரீவர்போட டெய்ல் லாங்காக இருக்குது, பட் பிளேட் ரீவர்போட கேரக்டரும் அதோட டெய்லும் நல்லா ஸ்னாரோட டைட்டாக ஃபிட்டாக இருக்குது. நவ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம இந்த சேம் சாங்கை ரீவர்பே இல்லாமல் கேட்கலாம் அண்ட் வித் ரீவர்போட கேட்டு பார்க்கலாம். நவ் வித்தவுட் ரீவர்ப். You got the real live whisper with the midnight flame. Walk out the baby and I ain't the same. You're my hangover. Now the same song with reverb. You got the real live whisper with the midnight flame. Walk out the baby and I ain't the same. You're my hangover. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ரீவர்ப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் யுவர் சாங் ப்ரெசன்டேஷன். என்ன ரீவர்ப் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ரீவர்ப் யூஸ் பண்ணுறோம், எந்த சாங்குக்கு என்ன ரீவர்ப் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணும்பொழுது யுவர் சாங் வில் சவுண்ட் ப்ரொஃபஷனல். தேங்க்யூ.